ஞானமயம் வழங்கும் உலக இந்து மத செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும், சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயனும் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மே 11 2025 ஆண்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு RSS பாராட்டு. பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்த மத்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் RSS தலைவர் மோகன் பகவத் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஹல்காம் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இது என்றும், இந்த நடவடிக்கையால் நாட்டின் சுயமரியாதையையும் மன உறுதியும் மேம்பட்டுள்ளது என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீதான ராணுவ நடவடிக்கை நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அவசியமானது, தவிர்க்க முடியாதது என்று கூறியவர், இந்த நெருக்கடியான நேரத்தில் ஒட்டுமொத்த நாடும் ராணுவத்துக்கு உறுதுணையாக நிற்கும் என்று மோகன் பகவத் உறுதிபட தெரிவித்துள்ளார். எல்லையில் வசிக்கும் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மோகன் பகவத், இந்த சவாலான நேரத்தில் அரசின் அறிவுறுத்தல்களை நாட்டு மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிலும் இந்திய ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேரணி நடத்தினார். அஸ்ஸாமில் காங்கிரஸ் கட்சியும் இந்திய ராணுவத்தை ஆதரித்து பேரணிகளை நடத்தியது. அனைத்து கட்சிகளும் அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுதும் பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளன. இதற்கிடையில் நாடு முழுதும் உள்ள கோவில்களில் இந்தியாவின் வெற்றிக்காக பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆதீனங்களின் தலைவர்களும் மடாதிபதிகளும் இந்து மத தலைவர்களும் ஆதரவு அறிவிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். எல்லை மாநிலங்களான ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், காஷ்மீர் ஆகியவற்றில் போர்க்கால சூழ்நிலை நிலவுகிறது. பயங்கரவாதிகளின் இலக்குகளை மட்டும் இந்தியா தாக்கி வருகிறது. ஆகையால் உலக நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று மே 11 குரு பெயர்ச்சி நடப்பதால் தமிழ்நாட்டில் பல கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் யாக யஜ்ஞங்களும் நடக்கின்றன. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14 குரு பெயர்ச்சி நடக்கிறது. குரு எனும் வியாழன் கிரகம் ஆண்டுதோறும் இடம்பெயரும். இப்பொழுது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறார். மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மீனாட்சி கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 1,00,000 பேருக்கு இலவச சாப்பாடு வழங்கப்பட்டது. 6 வகையான உணவுகளை தயாரிக்க 500 தொண்டர்கள் உதவி செய்தார்கள். வெள்ளிக்கிழமை நடந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் நகரமே விழாக்கோலம் பூண்டது. அலங்கரிக்கப்பட்ட துயர்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சித்திரை மாதத்தில் தமிழ்நாடெங்கும் பல்வேறு கோவில்களில் தேரோட்டமும் கல்யாண வைபவங்களும் நடப்பது வழக்கம். அதன்படி பல இடங்களில் தேரோட்டம் நடந்த செய்திகளும் வந்துள்ளன. திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடத்தும் நேரத்திற்கு தீட்சிதர்கள் ஆட்சேபனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்திற்கு கோயில் தீட்சிதர்கள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேகம் சுமார் 14 ஆண்டுகளுக்கு பின் ஜூலை 7 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக 300 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் காலை 9 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடத்த அறநிலையத்துறை சார்பில் திட்டமிடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ளன கோயில் தீட்சிதர்கள். நிழல் விழாத சுபமுர்த்த நேரமான நண்பகல் 12 மணிக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அறநிலையத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருகிறார். சபரிமலை வைகாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலையில் மே 14 நடை திறக்கப்படுவதால் 15 முதல் 19 வரை பக்தர்கள் தரிசிக்கலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு மே 18 அல்லது 19 சபரிமலை வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் நிலத்தில் சென்று அங்கிருந்து காரில் பம்பைக்கு செல்கிறார்.
அங்கிருந்து நடந்தோ அல்லது டோலி மூலமாகவோ அவர் சபரிமலை சன்னிதானம் செல்ல வாய்ப்புள்ளது. இந்த இடங்களை உயர் போலீஸ் அதிகாரிகள் 2 நாட்களாக ஆய்வு செய்து வருகின்றனர். சன்னிதானம் விருந்தினர் மாளிகையில் கூடுதல் வசதிகளுடன் அறை தயாரிக்கிறது. அந்த 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முர்மு சபரிமலை வரும் பட்சத்தில் பதவியில் இருக்கும் போது இங்கு வரும் முதல் ஜனாதிபதி என்ற பெருமையை அவர் பெறுவார். சிலை தடுப்பு பிரிவு அதிரடி. கண்ணப்ப நாயனார் சிலை ஏலம் தடுத்து நிறுத்தம். தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையின் துரித நடவடிக்கையால் நெதர்லாந்து நாட்டில் பழமையான கண்ணப்ப நாயனார் சிலை ஏலம் விடப்பட்டது. கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருப்புகழூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இந்த விலை மதிக்க முடியாத உலோக சிலை சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்து பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இந்த சிலை தற்போது நெதர்லாந்து நாட்டில் ஏலம் விடப்பட்டு இருப்பதாக தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக செயல்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நெதர்லாந்து நாட்டு காவல்துறைக்கும் இந்த தொல்லியல் துறைக்கும் அவசர மின்னஞ்சல் மூலம் தகவலை தெரிவித்தனர். சிலையின் பழமை மற்றும் அது திருடப்பட்டது தொடர்பான ஆவணங்களை மின்னஞ்சலுடன் இணைத்து அனுப்பினர். தமிழ்நாட்டு காவல்துறையின் துரித நடவடிக்கையின் பலனாக நெதர்லாந்து நாட்டு அதிகாரிகள் ஏலத்தை உடனடியாக நிறுத்தி உத்தரவிட்டனர். தற்போது அந்த கண்ணப்ப நாயனார் சிலை நெதர்லாந்து நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. சிலையை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோயில் கண்ணப்ப நாயனார் உலோக சிலை கடந்த 2010ஆம் ஆண்டு திருடப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த சிலை 64 சென்டிமீட்டர் உயரம், 23 கிலோ எடை கொண்டதாகும். உண்மைக்கு புறம்பாக அறிக்கை வெளியிட்ட காவல்துறை. மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை சாலை விபத்து தொடர்பாக காவல்துறை உண்மைக்கு புறம்பாக விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கார் விபத்து தொடர்பாக எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை கூறுவது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த அடுத்த நிமிடமே 100 எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் விபத்து தொடர்பாக பேசியதாகவும் கூறியுள்ளார். சம்பவம் நடந்து 26 மணி நேரம் கழித்து எந்தவித தகவலையும் தெரிவிக்கவில்லை என்ற காவல்துறையின் அறிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என கூறியுள்ள மதுரை ஆதீனம், எதிர்த்தரப்பின் புகாரின் அடிப்படையில் தனது கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்த்தரப்பு வாகனம் பக்கவாட்டில் வேகமாக வந்து மோதியதை மறைக்கும் வகையில் தாங்கள்தான் விபத்து ஏற்படுத்திவிட்டதாக கூறுவது ஏற்புடையதல்ல என கூறியுள்ள அவர், முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது. ஜே.பி. நட்டா. சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது என மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்வி நிறுவன வளாகத்தில் 6வது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, ஆளுநர் RN ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய ஜே.பி. நட்டா, வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு என கூறி உரையை தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தர்மபுரம் ஆதீனம் மிகவும் தொன்மையானது என தெரிவித்தார். கோயில்கள், புலவர்கள் என பல்வேறு சிறப்புகளை தமிழ்நாடு பெற்றிருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். இதையடுத்து தனது உரையை தொடங்கிய ஆளுநர் ரவி, சனாதன தர்மத்தால் தான் பாரதம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திருமுறை, தேவாரம் ஆகிய தலை சிறந்த படைப்புகளை சைவ சித்தாந்தம் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், சைவ சித்தாந்தத்தை பிரதமர் மோடி பின்பற்றுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உயர்கல்வி பாடத்திட்டத்தில் தேவாரம், திருவாசகம் பாடல்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து பேசிய ஆளுநர் RN ரவி, வந்திருந்த அனைவரையும் தமிழ் மொழியில் வரவேற்றார்.
இதைத் தொடர்ந்து சிவபெருமானை அவர் தமிழில் போற்றி வணங்கிய போது கூடியிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். வேதகிரீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் திருவீதி உலா. திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி 63 நாயன்மார்கள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 1ஆம் தேதி சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் உற்சவத்தில் 63 நாயன்மார்கள் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் அதிகார நந்தியின் மீது வேதகிரீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து 63 நாயன்மார்களும் சுவாமியை வணங்கியபடி ஊர்வலமாக செல்ல முக்கிய வீதிகளின் வழியாக வீதியுலா நடைபெற்றது. மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதையில் சுவாமி வீதியுலா செல்ல பக்தர்கள் சுவாமியை வணங்கியபடி கிரிவலம் சென்றனர். பக்தர்கள் வழிநெடுகிலும் தேங்காய் உடைத்தும் கற்பூர ஆரத்தி காண்பித்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ராமர் ஒரு புராண கதாபாத்திரமா? ராகுல் காந்திக்கு பாஜக கண்டனம். ராமர் ஒரு புராண கதாபாத்திரம் என கூறிய ராகுல் காந்தியின் கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த ராகுல் காந்தி அங்குள்ள பிரவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது புத்தர், குருநானக், காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்டோர் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என கூறியதாகவும் ராமர் போன்ற புராண கதாபாத்திரங்களும் அதைத்தான் போதித்ததாகவும் தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா, இந்துக்களையும் ராமரையும் அவமதிப்பது காங்கிரசின் அடையாளமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ராமருக்கும் இந்துக்களுக்கும் எதிரானவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதிகாசம் என்பது வரலாறு. ஆகவே மகாபாரதமும் ராமாயணமும் உண்மையில் நடந்த சம்பவங்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க இதை புராணம் என்று ராகுல் கூறியதால் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுஹாஸ் ஷெட்டி கொலைக்கு குற்றவாளிகள் கைது. கர்நாடகா மாநிலம் தக்ஷிண கன்னட மாவட்டத்தில் பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிய இந்து ஆர்வலர் சுஹாஸ் ஷெட்டி கொலை தொடர்பாக மங்களூரு நகர காவல்துறை 2 பேரை கைது செய்து 8 சந்தேக நபர்களை விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் சிக்மங்களூரு மாவட்டத்தில் உள்ள கலாசாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணையில் அவர்கள் மங்களூரை சேர்ந்த பிரபல சவ்வான் கும்பலுக்கு உதவி செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. தற்போது வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் மங்களூரு போலீசார் 8 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சமஸ்கிருத மொழி மறுமலர்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்திய மொழிகள் பலவற்றுக்கு சமஸ்கிருதம் தான் தாய் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் 1008 சமஸ்கிருத உரையாடல் அமர்வுகளின் நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காலனித்துவ ஆட்சிக்கு முன்பே சமஸ்கிருதத்தின் வீழ்ச்சி தொடங்கியது என்றும் பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில் சமஸ்கிருதத்தின் மறுமலர்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். உலகின் புகழ்பெற்ற மொழி அறிஞர்கள் பலரும் சமஸ்கிருதத்தை மிக அறிவியல் பூர்வ மொழியாக அங்கீகரித்துள்ளதாக கூறிய அவர், சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழிகளில் சிதறி கிடக்கும் கையெழுத்து பிரதிகளை சேகரிக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமஸ்கிருத மொழியை ஊக்குவிப்பது அதன் மறுமலர்ச்சிக்கானது மட்டுமல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது என கூறினார். இந்துக்கள் வெளியேற கனடாவில் காலிஸ்தான் பேரணி. கனடாவில் வசிக்கும் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷத்துடன் கனடாவில் காலிஸ்தான் பேரணி நடத்தினர். சமீப காலமாக இந்து கோவில்கள் மீது சில மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்து அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து இருந்தனர். சமீபத்தில் கனடாவில் நடந்த தேர்தலில் லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னரி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தல் முடிவு வெளியான சில நாட்களுக்குள் மே 5 அன்று காலிஸ்தான் அமைப்பினர் டொரண்டோவில் உள்ள மால்டன் குருத்வாரா அருகே நகர் கிர்தான் பகுதியில் பேரணி நடத்தினர். இதில் 8 லட்சம் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த பேரணியில் ட்ரக்கில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரது உருவப்படத்தை கையில் விலங்கிட்டவாறு கூண்டுக்குள் நிற்பது போன்று சித்தரித்திருந்தனர்.
இந்த பேரணிக்கு கனடிய இந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பினரின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த ஆபத்தான செயலை அனைத்து தலைவர்களும் கண்டிக்க வேண்டும் என்று இந்து அமைப்பு கூறியுள்ளது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஏறக்குறைய 18 லட்சம் பேர் அங்கு வசிக்கின்றனர். இதில் 8 லட்சம் பேர் இந்துக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும், சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயனும் வாசித்த செய்தி மடல் இது. அடுத்த ஒளிபரப்பு மே மாதம் 18ஆம் தேதி லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம்.